தேவ பிள்ளையே, எழுப்புதல் அப்படிங்கிறது முதல்ல எழுப்புதல் அப்படின்னா ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தினாதான் எழுப்புதல். ஊழியன் தன்னை ஒழுங்குபடுத்தணும். ஒரு வஸ்திரத்துல ஒழுக்கம் கொண்டு வரணும். வஸ்திரத்துல இச்சை இருக்கு, அதை விட முடியல. நீ சொல்லிலாம் கேட்க முடியாதுப்பா. நாங்க தேவனோட பேசிட்டு இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு எவ்வளவு இது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பெருசா வந்துட்டு இப்படிக்கான்னு கடந்துட்டு துள்ளிட்டு கிடக்கிற? எங்களை விட மேல வந்துட்ட. எங்களை விட ஆண்டவர் ஒன்ட்ட பேசிட்டாரு. உங்ககிட்ட தான் நிறைய பேசுறாங்க. நீங்க ஏன் கீழ்ப்படிய மாட்டீங்க? என்கிட்ட ஒண்ணு பேசல, உங்ககிட்ட தான் அதிகம் பேசுறாங்க. அப்படி அதிகம் பேசுனாலும் நீங்க ஏன் கீழ்ப்படியாம முதல்ல ஒரு ஊழியக்கார ஹேர் கட் ஒழுங்கா இருக்கணும். ஆமா, நீ மீச வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒழுக்கமான வீரபாண்டிய கட்டப்பம்மா மீச இங்கிட்ட ஒரு சுத்து இங்கிட்ட ஒரு சுத்து, திடீர்னு பார்த்தா இப்படி இழுத்து விட்டு இருப்பான். அப்ப நம்ம நினைச்சுக்கிற வேண்டியது இது ஏதோ ஒரு நடிகர் வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. என்னதுங்க, ஒரு ஒழுக்கமா உனக்கு மீச வைக்கணும் ஆசைனா ஒரு ஒழுக்கமா வச்சுக்க. அதை விட்டுட்டு உலகத்தான் வச்ச மாதிரி இப்படி இழுத்து விடுற இப்படி இழுத்து விடுற, திடீர்னு பார்த்தா ஒரு பன்றித்தாடி பிரெஞ்சு பேர்டு வச்சிடுற. என்ன ஊழியக்காரனுக்கு இது அழகா? நீ என்ன நடிகரா இல்ல ஊழியக்காரனா? முதல்ல ஒழுங்கில்லாதவையில ஒன்னே ஒழுங்குபடுத்தி எழுப்புதல் எழுப்புதல் ஜெபிக்கிறனால எழுப்புதல் வராது. எழுப்புதல்ங்கிறது ஆமா கிரயம் இல்லாமல் எழுப்புதல் இல்லைங்கிறத விட ஒழுக்கம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ஒழுங்கினமானவனை கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. முதல்ல உன்னோடு பேசுகிறது யார் என்று தெரிய வேண்டும். தேவன் முதல் ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுப்பாங்க. சாலமோனுக்கு ஆண்டவர் கிபியோன்ல சொன்னாங்க, அவன் கேட்கல, போய் உளுந்தான் போய். அப்புறம் நம்ம நினைக்கிற நம்மோட ஆண்டவர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு தேவ மனுஷன் ஒழுக்கமா இருக்கணுங்க. அவனுக்கு எல்லாத்துலயும் ஒழுக்கம் இருக்கணும். ஆமா, ஹேர் கட்ல இருக்கணும், தாடி மீசா அந்த பகுதியில இருக்கணும், வஸ்திரத்துல இருக்கணும், ஆதாரத்துல இருக்கணும். ஒரு போஜன பிரியனா இருக்க கூடாது. ஒரு பிளேட் ஒரு கோழிய முழு கோழியானது சோத்துல வச்சு அடிக்கிற ஊழியனா இருந்தா அவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எல்லாத்தையும் வெறுக்கணுங்க. ஊழியங்கிறது சும்மா எல்லாரும் ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு ஒரு பெரிய நூதனமான ஒரு பகுதி ஷார்ட்கட்ல என்னது இன்னைக்கு பாப்புலர் ஆகணும் அப்படின்னா பாடல் எழுதுனா பாப்புலர். சத்தியம் பேசுற தேவ மனுஷன் எங்கேயாவது பார்க்க முடியுதா? தேவ சமூகத்துல கடந்து உபவாசமும் என்ன பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொன்னாங்க? ஐயா, அந்த பிசாசு போக மாட்டேங்கியா? சரி, என்ன செய்ய? விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் எது வரைக்கும் அவங்க கூட இருப்பேன்? எது வரைக்கும் அவங்க கூட இருப்பேன்? லூக்கா 9வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அதை துரத்தும்படி உம்முடைய சீஷரா வேண்டிக் கொண்டு அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இயேசு பிரதியுச்சமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? இயேசு அந்த அசுத்தாவி அதட்டி இளைஞன் என்ன செய்தாங்க? குணமாக்கினாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, வா, இதுக்கு நீங்க உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒரு ஊழியனுடைய முகம் எங்க பிரகாசிக்கும் தெரியுமா? உபவாசத்திலையும் ஜெபத்திலையும். உபவாசமும் ஜெபமும் ஆமா சும்மா பாவத்தோடு உபவாசம் இல்ல, பரிசுத்தம் கீழ்ப்படிதல். பரிசுத்தம் கீழ்ப்படிதல், உபவாசம் ஜெபம் தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்க ஆமா பரிசுத்தம் கீழ்ப்படிதல் உபவாசம் ஜெபம் உடைய முகம். மத்தேயு 17வது அதிகாரத்துல மறுரூப மலையில தேவன் ஏறின போது அவருடைய முகம் எப்படி சூரியனை போல பிரகாசித்ததோ அப்படிப்பட்ட பிரகாசம் எங்க வரும் அப்படின்னா உபவாசத்திலும் ஜெபத்திலும். மோசே 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசித்தார். மலையில அவர் கீழே இறங்கி வந்த போது ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு ஒரு பிரகாசம். அப்போ பரிசுத்தம் கீழ்ப்படிதல் ஆமா உண்மை உத்தமம் கனி கொடுக்கிறது, கனியில நிலைத்திருக்கிறது, உபவாசிக்கிறது ஜெபி ஓடுறனால ஒன்னும் சாதிக்க முடியாது. அமர்ந்திருந்து அவருடைய பாதத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை அதாவது தேவ பிள்ளையே நாம் நம்மை முற்றிலும் ஒடுக்கி அவருக்கு கீழ்ப்படுத்தி அவருக்கு கொடுப்போமேயானால் தேவ பிள்ளைய நம்ம பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்க உலகம் முழுவதும் சுத்தி பல பேர்கிட்ட கேட்கிறோமே, எப்படிப்பட்ட சபைக்கு போறீங்க?
எப்படிப்பட்ட சபைக்கு போறீங்க? தேவனோடு வாழ்கிற சபையா, தேவனோடு வாழ்கிற ஊழியனா, தேவ சத்தியத்தை பேசுகிற சபையா, இல்லை காணிக்கையை தசம பாகத்தையும் உலகத்துக்குரியவைகளை, உலகத்துல லௌகிகத்தை, உலக ஆசீர்வாதத்தை, இன்மைக்கானதை பேசுகிற சபையா? இன்மைக்கானதை பேசுகிற எந்த சபை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதிக்கிற உபதேசம் இல்லாத சபை, அது நீங்கள் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய சபையே அல்லாமல் அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. இதை கேட்கும் போது அநேக பேருக்கு எரிச்சலா இருப்பீங்கன்னு சொல்லி எங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப திட்டமா இந்த காரியத்தை சொல்லிட்டாங்க. ஏன் செய்தி கிடையாதுங்க. ஏன் செய்தி அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பேன், உங்களுக்கு ஆறுதல் தருவேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், பயப்படாதீங்க, எப்படியும் வாழுங்க, பாவத்தில் வாழுங்க, உங்களுக்கு எல்லாம் தருவேன். பிரசங்கிக்க தெரியும், அது நான் பிரசங்கிக்கணும். ஆனால் என் தேவ ஆவியானவர் இந்த பிரசங்கத்தை நிறைவேற்ற விட மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் 33 ஆண்டு காலம் ஊழியத்தில் பகுதி நேர ஊழியம் ஒரு குறிப்பிட்ட காலம், முழு நேர ஊழியம் ஒரு குறிப்பிட்ட காலம். எந்த செய்தியை நான் எடுத்துட்டு வந்தாலும், எந்த டைரியில் எழுதிட்டு வந்தாலும், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களை குறித்தது. ஒரு சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னையும் பிரசங்கிக்க விட மாட்டாங்க. இங்கே மாத்திரமல்ல, ஊழியர் மீட்டிங்கா இருக்கட்டும், ஆமா, எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் திட்டமாக அவ்வளவு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படியே நிறைவேறிக்கும். யார் கேட்க, யார் மனம் மாறுறா? ஆனா தேவன் அங்கலாய்ப்போடு காணப்படுகிறாங்க. கிரயம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை அப்படிங்கிறத விட ஒழுக்கம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, ஜபம் இல்லாமல் அசைவில்லை அப்படிங்கிறத விட உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அசைவில்லை. கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தில் வாழுங்க. எத்தனை பேர் சபிக்கட்டும், தேவன் ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது. கேட்ட ஒவ்வொருவரையும் நான் இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றதுனால நீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாமல் இருப்பீங்கன்னா, நான் சொல்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதுங்க. அது என்கிட்டயே திரும்பிடும். வேதவசனம் எங்க அப்பா சொன்னது, எங்க அப்பா ஏசப்பா சொன்னது. எப்படி ஏமாத்த? மத்தேயு 10 ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது தெளிவா சொல்லிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது, ஆமாம், அதை நீங்க வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரனா இருந்தால் நீங்கள் கூறின சமாதான ஆசீர்வாதம் எல்லாம் உங்களிடத்துல திரும்பி வந்துடும். அப்போ என்ன அப்படி? நான் தேவ பிள்ளைய, நான் ஆசீர்வதிக்கிறனால ஆசீர்வாதத்தை பெற முடியாது, நான் சபிக்கிறனால நீங்க சபிக்கப்பட்டு போக மாட்டீங்க. தேவனோடு வாழ்ந்தா யாரு நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் நம்மளை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, எழுப்புதலை குறித்து இன்றைக்கு, அதாவது கடைசி நேர எழுப்புதல் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல எழுப்புதல் ஜெபங்கள், இரவு ஜெபம் நடக்கு, அந்த ஜெபம் நடக்கு, எழுப்புதலுக்கு எல்லாம் நடக்கு. ரொம்ப சந்தோஷங்க. எழுப்புதல் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தணும். அடுத்தவங்களை இல்ல, நம்மகிட்ட ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தணும். நம்ம எப்படின்னா, வெளியில நம்ம நடிப்போம், ஆனா நமக்கு தெரியும் நம்ம எப்படி நடிக்கிறோம் அப்படின்ட்டு. சரியா? ஆமா, நமக்கு தெரியும் நம்ம எப்படி நடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா பரலோகத்துல இருந்து தேவன் என்ன செய்வாங்க? எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அவருக்கு எதுவுமே என்ன கிடையாது. அதாவது நம்முடைய தேவனுக்கு எதுவுமே மறைவானது என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ தேவ பிள்ளைய நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக ஒன்னும் மறைவானது கிடையாது, எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கே நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நினைக்கிறது போல தப்பி ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஏமாத்தலாம், ஆனா தேவனை நம்ம யாரும் ஏமாத்த முடியாது.